அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த லான் போட்டு லக்கணம் அங்கிருந்து 5ஆம் இடம், அந்த 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் ஏற்படும் என்று சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. ஒரு ஜாதகப்படி எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று வீசும், தெய்வ அருள் கிட்டும், குலதெய்வ அனுகிரகம் உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருப்பதால் நல்ல கல்வி, செல்வாக்கு, புகழுடன் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு அஞ்சாதகம் வருவார். வியாபார குணம் இருக்கும், சம்பாத்தியம் உயர்ந்திருக்கும், மந்திர சித்தி இருக்கும், ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு, அதன் மூலம் புண்ணிய ஸ்தானங்களுக்கு செல்லுதல், கோவில் கட்டுதல் போன்றவை அஞ்சாதகருக்கு அமையக்கூடும். அஞ்சாதகருடைய கண் பார்ப்பதற்கு பெரிதாக இருக்கும், குழந்தைகள் அளவோடு இருக்கும். அறிவுள்ள குழந்தைகள் அஞ்சாதகருக்கு பிறப்பாங்க. குழந்தைகள் மூலம் உயர்ந்த நிலை அஞ்சாதகருக்கு உண்டாகும். குழந்தைகளுக்கு முன்னேற்றம் காண்பார்கள். குறிப்பாக 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் கார கோப பாவ நாஸ்தி என்ற ஜோதிட விதி அனுபவத்தில் பாதிப்பை தருவதில்லை. அதாவது புத்திரக்காரகான குரு பகவான் புத்திரஸ்தானத்தில் 5ஆம் இடத்தில் இருந்தால் குழந்தைகள் இல்லை என்று ஜோதிட விதி கூறுகிறது. ஆனால் குழந்தை பிறப்பதில் தாமதம் உண்டாகினாலும் குழந்தை பாக்கியம் உண்டு என்று அனுபவத்தில் நாம் உணரலாம். பலருக்கு 5ஆம் இடத்தில் குரு இருந்தும் ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. மேலும் 5ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். இதனால் தகப்பனாருக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், தொழிலில் நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வு போன்றவைகள் வரும். ஜாதகருக்கு நல்ல ஆராய்ச்சி மனப்பான்மை, அதனால் புதிய கண்டுபிடிப்புகளும் உண்டாகும். அடுத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதால் பொன், பொருள், தன சேர்க்கை அஞ்சாதகருக்கு ஏற்படும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். அடுத்து குரு பகவான் 9ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பதால் நல்ல அழகும், கம்பீரமான தோற்றமும், எதையும் சிந்தித்து தெளிவான முடிவு எடுக்கும் அறிவாற்றலோ அஞ்சாதகருக்கு அமையும். மனிதருள் மாணிக்கமாக அஞ்சாதகர் திகழ்வார். குரு லக்கணத்தை பார்ப்பதால் தீர்க்கமான ஆயுள் விருத்தியும் அஞ்சாதகருக்கு உண்டாகும். அதே போல முக வசியமும் அழகான தோற்றமும்